ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஓல்டு அனார்கலியை தான் நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம். இது ஒரு கஸ்டமர் கொடுத்தது. அவங்க என்ன சொன்னாங்க, மேலே உள்ள இது மட்டும் பத்த மாட்டுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலே உள்ள டாப் மட்டும் பத்த மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக பேக் சைட்லேயும் மெஷர் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் சேர்த்து மேலே உள்ள டாப் பிளாக் கலரில் உள்ளதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக. இது மேட்ச் பண்ணுற மாதிரியே பிளாக் கலரில் நான் கிளாத் எடுத்திருந்தேன். 1.5 மீட்டர் எடுத்திருந்தேன். அதுதான் மேட்ச் பண்ண போகிறேன். இதை அப்படியே தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கட் பண்ணதை அதில் தான் நான் வந்து மேலே உள்ள பாட்டும் அப்புறம் 2 பக்கம் ஸ்லீவையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுதான் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க. யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சு டைம் இருக்கும்போது பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க எப்படி கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ண போகிறேன்னு. இதோட ஆக்சுவல் சைஸு ப்ளஸ் சைஸு. ஃபீடிங் ட்ரெஸ் தான் மாற்றி தர சொன்னாங்க. ஃபீடிங் குர்த்திஸா, சரி ஃபீடிங்காக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இதுதான் வந்து மேலே உள்ள கிளாத் எடுத்திருக்கேன். பாருங்கள், மேலே உள்ள கிளாத்து 1.5 மீட்டர் எடுத்திருக்கேன். மீட்ரு வந்து 160 ருபீஸு. 1.5 மீட்டர் எடுத்திருக்கேன். அதுக்கு காட்டன் லைனிங் தான் எடுத்திருக்கேன், மேட்ச் பண்ணுற மாதிரி பிளாக் கலரில். அதில் வந்து ஃப்ளவர்ஸ் பேட்டர்ன்லாம் வந்து சண்டில் கலர் வந்து சரி மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். அவங்களுக்கு வந்து 22 இன்ச்சஸ்ஸு. ஆக்சுவல் கரெக்ட் சைஸு 22 இன்ச்சஸ் தான். நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்கெல்லாம் எக்ஸ்ட்ரா எவ்வளோ எடுத்திருக்கோன்னா 8 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வைக்க சொன்னாங்க. அதனால் எக்ஸ்ட்ரா வச்சு 8 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம். ஃபீடிங் ஜிப்பெல்லாம் சேர்த்து எல்லாத்துக்கும் சேர்த்து 8 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். கொஞ்சம் 2-3 ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்டர் டெலிவரியும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை பிஃபோர் டெலிவரியும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் லூஸாகவே ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஹைட் வந்து 15 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஹைட்டு 15 இன்ச்சஸ் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதில் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் கட் பண்ணி ஹார்ம்கோல் கட் பண்ண போகிறோம். இப்போ 2 கிளாத்தை தான் இருக்குது இதில் ஆல்ரெடி. அதை ஃபோல்டு பண்ணி 4ஆக ஆக்க போகிறோம். பாருங்கள், 2 கிளாத்தை தான் ஆல்ரெடி இருக்குது. ஹைட்டை கட் பண்ணிக்கலாம் மெஷர் பண்ணி. இப்போ ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிட்டு இப்போ வந்து நெக்கும் அப்புறம் ஹார்ம்கோலும் தான் கட் பண்ண போகிறோம். நெக்கு வந்து எப்பவுமே போல் ஃப்ரண்ட் நெக்கு வந்து கொஞ்சம் 5 வைக்க போகிறோம் லென்த்து. அப்புறம் 3.5 வைக்க போகிறோம் லென்த்து. நெக்கோட லென்த்து வந்து 3.5 வைக்க போகிறோம். XXL சைஸு ப்ளஸ் சைஸ். இது யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். XXL சைஸு இல்லைன்னா ஸ்டிச் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க, இல்லை உங்கள் கிளைண்ட்டுக்கு ஸ்டிச் பண்ணணுங்கிறவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், 3.5 நெக்கு. ஹைட்டு வந்து நெக்கோட ஹைட்டு 5. அப்புறம் 4 வச்சுருக்கேன். ஷோல்ட்ரு 4 வச்சுருக்கேன். அப்புறம் ஹார்ம்கோல் 7 வச்சுருக்கேன். இதான் இதோட மெஷர்மெண்ட்டு. மேலே உள்ள பாட்டை அது 1.5 வச்சு கர்வாக வரைஞ்சிக்கிறேன். நம்ம நெக்குக்கு வரைய போகிறதில்ல, ஏன்னா வந்து நெக்குக்கு வந்து நம்ம பாக்ஸ் நெக் தான் வைக்க போகிறோம். பா நெக்குன்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்குமே பா நெக் தான் வைக்க போகிறோம். ஸ்லீவை மட்டும் கர்வாக வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் முடிஞ்சிட்டு இப்போ கிளாத்து போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த ஆல்ரெடி அம்பர்லா கட்டிங்கில் தான் இருக்குது கீழே உள்ள பாட்டு. அதனால் கொஞ்சம் கிராஸ் பண்ணிக்கலாம். கிராஸ் பண்ணி கட் பண்ணிக்கிட்டோம்னா ஹிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் இப்படி கிராஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அம்பர்லா கட்டிங்னா இதேமாரி கிராஸ் பண்ணி கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் ஹிப்பு. இப்போ மேலே உள்ள நம்ம வாங்கியிருக்க ஃபேப்ரிக் நெட் ஃபேப்ரிக்கை தான் மேலே போட்டு அதை வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து லைனிங்குமே 4ஆக தான் இருக்குது. அதுமாரி 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அந்த ஃப்ளவர்ஸில் உள்ள அந்த பீட்ஸ் எல்லாம் இருக்கிறது வந்து எட்ஜஸில் வராத அளவுக்கு பார்த்துக்கணும். கட் பண்ணும்போது கொஞ்சம் அதேமாரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கீழே அந்த ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஃப்ளவர் பேட்டர்ன்லாம் இருக்காது, எம்ப்ராய்டிங்லாம் இருக்காது. அதனால் கீழே வந்து அதை போட்டுக்கலாம். ஹிப்பை தான் நம்ம மோஸ்ட்லி அதிகமாக ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் ஹிப் சைடு வந்து அந்த எம்ப்ராய்டிங் வராத அளவுக்கு கீழ்பாட்டை போட்டுக்கலாம். ஷோல்டர்னால் ஷோல்டர் மட்டும் தான் ஜாயின் பண்ணுவோம். மற்றபடி ஹிப்பில் தான் நிறையா ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்டிச்சஸ் வரும். அதனால் வந்து ஹிப்பாக வந்து ஸ்டிச்சஸ் அந்த எம்ப்ராய்டிங் இல்லாத மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து கட் பண்ணியாச்சு.
இப்போ அந்த கீழ் வந்து 1 இன்ச்சஸில் நம்ம வந்து கிராஸ் கட் பண்ணியிருக்கோம்ல, அதையும் கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், பேக் சைடு நெக்கை நம்ம கட் பண்ண போகிறோம் லோ நெக்காக. அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் ஃபீடிங் வைக்கணும். அதனால் ஃப்ரண்ட் சைடில் ஃபீடிங் கட் பண்ணிவிட்டு பேக் சைடில் வந்து நெக்கு கட் பண்ண போகிறோம். ஃபீடிங் வைக்கிறதுக்கு இதேமாரி சென்ட்ரு பார்ட்டு, அதாவது ஷோல்டர்லேருந்து சென்ட்ரு பார்ட் எடுத்து நம்ம லைன் வரைஞ்சிக்கலாம். லைன் வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இதேமாரி வச்சுட்டு நம்ம நெட் ஃபேப்ரிக்கில் வரைய முடியாது, அதனால் காட்டன் ஃபேப்ரிக் தான், அதனால் வரைஞ்சிட்டு ஸ்டிஃபாக அதேமாதிரி ஏதாவது வச்சுட்டு பறக்காத அளவுக்கு நம்ம கட் பண்ணி அதில் தான் ஜிப்பு ஜாயின் பண்ண போகிறோம். கரெக்டாக அது வந்து ஷோல்டருக்கு நேராக இருக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், ஃப்ரண்ட் பார்ட் முடிஞ்சிட்டு இப்போ பேக் பார்ட்டில் பேக் சைடில் நெக்கு கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் சைடில் 5 இன்ச்சஸ் வச்சுருக்கோம் நெக்கு, பேக் சைடில் 7 இன்ச்சஸ் வச்சுக்கலாம் நெக்கு. இன்ச்சஸ் வச்சுக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ ஹேண்டு தான் கட் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து லைனிங் எடுத்துக்கலாம். லைனிங் எடுத்துகிட்டு ஹேண்டுக்கு இவ்வளோ தேவை இல்லைன்ட்டு கொஞ்சம் மடித்து எடுத்துக்கிட்டு இப்போ லைனிங் ஹேண்டுக்கு தான் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். அதுக்கு 4ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன் ஹேண்டை. ஃபுல் லென்த்து, ஹேண்டோட ஃபுல் லென்த்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கலாம். ஹேண்டோட ஃபுல் லென்த்து என்ன வருதுன்னா 16 இருந்துச்சு, 16 வச்சாச்சு. அப்படியே 16 இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 16 அடிச்சிட்டேன். கீழே வந்து 7 வச்சுக்கிறேன். ஹேண்டோட லென்த்தில் 7, ஹாம்கோலில் அதாவது மேல் ஷோல்டர் வந்து 16 இருந்தது, 3 லெஸ் பண்ணி ஹாம்கோல் 3 மைனஸ் பண்ணி 13 வச்சுக்கிறேன். ஹாம்கோலுக்கு வச்சு கட் பண்ணிக்கலாம், கர்வாக கட் பண்ணிக்கலாம். கர்வாக கட் பண்ணிவிட்டு இது மேலேயே போட்டு 4 நெட் ஃபேப்ரிக்கை 4ஆக ஃபோல்டு பண்ணி ஹேண்டுக்கு தகுந்தபடி கட் பண்ணிக்கலாம். ஹேண்டுக்கு எவ்வளோ வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கலாம். அந்த எட்ஜஸ் எல்லாம் கீழே தான் வச்சுருக்கேன், ஏன்னா அதையும் மடித்து தைக்கணும், அதனால் எட்ஜஸ் எல்லாம் கீழே தான் வச்சுருப்பேன். அதில் தான் எம்ப்ராய்டிங் இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு மடித்து தைச்சிக்கலாம், ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு. வாங்க ஸ்டிச்சஸ்குள்ளே போயிடலாம். எப்பயுமே போல் நெக்கை தான் கட் பண்ணிக்கிறேன். பாக்ஸ் நெக்குங்கவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாக்ஸ் நெக்குக்கு. அதுமாரி பாக்ஸ் நெக்குக்கு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண பாக்ஸ் நெக்கை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணி திருப்பிட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணால் அப்போ தான் கர்வாக திரும்பும். குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜிப்பை தான் ஜாயின் பண்ண போகிறோம். எப்பயுமே ஃபஸ்ட் லுக் பண்ணும்போது எப்பயுமே வந்து நெக்கை தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு லுக் கொடுக்குறதே அதுதான், அதனால் ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கலாம். இப்போ வந்து 2 பக்கமும் ஜிப்பு தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஆப்போசிட் சைடு வச்சு ஜிப்பை ஜாயின் பண்ணிட்டு திருப்பிக்க போகிறோம். கவனமாக பாருங்கள் எப்படி ஜிப்பை ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபீடிங் ஜிப் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் 2 பக்கமும். இதில் வந்து பேக் சைட்லேயும் ஜிப்பு வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து இந்த வீடியோக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்டே வரீங்க, அதேமாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே வரேங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். மோஸ்ட்லி என்ன டிஃப்ரெண்ட்டாக போட முடியுமோ அதுதான் போட்டுட்ருக்கேன். ரிப்பீட்டட் வீடியோ இல்லாமல் என்ன என்னால் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் பண்ண முடியுமோ, இல்லை கஸ்டமருக்கு நான் எதாவது ஸ்டிச் பண்ணி தரேன் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னா அதே எல்லாத்தையும் தான் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். மோஸ்ட்லி வந்து கஸ்டமருக்கு வந்து ஆல்ரெடி நான் ஸ்டிச் பண்ணி நார்மல் அம்பர்லா கட்டிங்கு, நார்மல் ப்ளீட்டட் ட்ரெஸ்ஸு, சாரீ கன்வெர்ட்டட் இதெல்லாம் நான் போடுறதில்ல. ஏதாவது பேட்ச் ஒர்க் பண்ணால் இல்லைனா ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணால் கஸ்டமருக்கு நான் உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். உங்களுக்கு இதுமாரி சாரியில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக மெசேஜ் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோலையும் கொடுத்துருக்கேன், லாங் வீடியோலையும் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பரு. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணி உங்களுக்கான என்ன வேணுமோ அதில் கேட்டு அதை சால்வ் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணணுன்னா ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லைனா ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அந்த டவுட்டை சால்வ் பண்ணி கொடுப்பேன். கமெண்ட்லேயும் சொல்கிறீங்க, கமெண்டில் சொன்னால் அதில் வந்து ஃபுல்லாக சொல்ல முடியாது அப்படின்றதுனால வாட்ஸ்அப் நம்பர் தான் எல்லாத்துலேயும் கொடுத்துருக்கேன். அதேமாரி இல்லை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் உங்களுக்குனாலும் நான் தாராளமாக ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். அதேமாதிரி சாரியில் கன்வெர்ட் பண்ணாலும் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன். வேணுன்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு.
இப்போ ஆப்போசிட் சைடையும் அதேமாரி ஜிப்பு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சாரியில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து அமௌண்ட் வந்து 600 தான். எல்லா சாரீ மோஸ்ட்லி வந்து எல்லாத்துக்குமே 600 தான் வாங்குகிறேன். நார்மலாக சாரியில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னாலும் பேட்ச் ஒர்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்துமே 600 தான் வாங்கிட்டுருக்கேன். மோஸ்ட்லி வேறு ஏதாவது ஹெவி ஒர்க்காக இருந்தால் மட்டும் தான் அதிகமாக வாங்குறது. மற்றபடி சாரியில் என்னென்னா நார்மலாக ஏதாவது பேட்ச் ஒர்க் பண்ணுவோம், நாட்டு இது எல்லாமே சாம்பிளாக வைக்கிறது தான். லைனிங், ஃப்ரீ டெலிவரி எல்லாம் சேர்த்து 600 தான் வாங்குகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வேணுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். பேக் சைட்லேயும் இதேமாரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்கை ஸ்டிச் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி படிமான தையல் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் சப்போஸ் உங்கள்கிட்ட ஃபேப்ரிக் இல்லைனாலும் நான் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு ஐடியா இல்லைனா வந்து ஏதாவது ஒரு கேட்லாக் லுக் இருந்தால் கூட நீங்கள் அனுப்புனீங்கன்னா அதுக்கு தகுந்தபடி என்ன நான் வந்து இங்கே பக்கத்தில் உள்ள ஷாப்பில் தான் போய் பர்ச்சேஸ் பண்ணுறேன். அந்த ஷாப்பில் அதுக்கு தகுந்தபடி வந்து ரிலேட்டடாக ஏதாவது கிளாத் இருந்தாலும் இல்லை எதாக இருந்தாலும் ஃபோட்டோ பிக் எடுத்து அனுப்புவோம். உங்களுக்கு ஓகேனா அதில் வந்து கூட ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். அதனால் வந்து உங்களுக்கு அப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். கஸ்டமைஸ் பண்ணி கூட ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். வேணுன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ படிமான தையல் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ ஈக்குவலாக வச்சு பேக் சைடில் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜிப்பு வைக்க போகிறோம், அதனால் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் இன்னொன்று ஒரு விஷயம், பேக் சைடில் ஜிப்பு வச்சுட்டு இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமுமே டாட் வைக்கிற மாதிரி ஆகிட்டு. ஏன்னா வந்து கீழே பாட்டமில் வந்து ஹிப் பக்கம் வந்து கொஞ்சம் இன்னும் கட் பண்ணிகிட்டே போனோம்னா அன்னார்கலி வந்து ரொம்ப கட்டையாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹைட்டு கம்மியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண முடியல. இந்த அளவுக்கு நம்ம அதை கட் பண்ணி வச்சு மேட்ச் பண்ணோன்னா ரொம்ப கட்டையாக போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இதில் டாட் வச்சுட்டேன். ஹிப்புக்கு செஸ்டெல்லாம் அதே சைஸ் தான். ஜிப் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் போடுறதுக்கு, அதனால் பிரச்சனை இல்லை. அதனால் இதில் என்ன பண்ணேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமும் வந்து டாட் வச்சுட்டேன். அப்போ தான் வந்து ஹிப்புக்கு என்ன சைஸோ அந்த சைஸு இதில் மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சைஸு லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸுக்குள்ளதை நான் இதில் வந்து மடித்து தைச்சிட்டேன். அதாவது டாட்டாக மடித்து தைச்சிட்டேன். அதனால தான் இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமுமே வந்து மடித்து தைச்சி, அதாவது டாட் வச்சுருப்பேன் ரெண்டு பக்கமுமே. இப்போ வந்து ரெண்டு பக்கமும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தாலே தெரியும் ஃபிட்டிங் ஜிப்பு ரெண்டு பக்கமும் இருக்குது பாருங்கள், ஃப்ரண்ட் பக்கம். இப்போ வந்து ஷோல்டரில் நல்லா 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இது வந்து எப்பயுமே போல் இதில் பேட்ச் ஒர்க்லாம் எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ணல. எப்பயுமே போல் நார்மலான ஒரு அன்னார்கலி எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதேமாரி தான். இதில் எதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா, அந்த அன்னார்கலியில் எப்படி ரீயூஸ் பண்ணலாம், இல்லை வேஸ்ட் உள்ள அன்னார்கலி அதாவது யூஸ் பண்ணாமல் ஏதாவது மேல் பார்ட் மட்டும் வீணாக போயிருக்கோம், அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது பத்தாமல் போயிருக்கோம் அப்படின்னா இதுலேயும் நம்ம வந்து ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறையா இருக்கும், நிறைய மிஸ்டேக் இருக்கும். சில இது பிடிக்காமல் இருக்கும், சில இது மேல் பார்ட் மட்டும் குத்தும், உள்ளெல்லாம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படி இல்லதெல்லாம் இப்படி மாற்றிக்கலாம். ஆனால் போடணுன்னு ஆசையாக இருக்கும், பார்க்க ஆசையாக இருக்கும், இந்த கலர் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். இந்த கலர் நம்மகிட்ட இல்லையே, பிடிச்சிருக்கு அப்படின்னு தோணும். இதெல்லாம் இருக்கிறதுக்காக தான் இது வந்து ரீயூஸ் பண்ணலாம் இப்படி அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹேண்டை வந்து மடித்து தைச்சிக்கலாம். நம்ம வந்து லைனிங்கையும் மடித்து தைக்க போகிறோம். ஹேண்டோட மடித்து தைச்சிட்டு லைனிங்கோட மடித்து தைச்சாச்சு, கீழ் பாட்டை மட்டும் தைச்சிட்டு இப்போ ஷோல்டரோடு சேர்த்து நம்ம வந்து ஹேண்டை ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் அதே மாதிரி சேம் மெத்தடில் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ உங்கள்கிட்ட ரீயூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக பண்ணித்தரேன். அதுக்கு மேட்சிங்காக என்ன கிளாத் இருக்குது, எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபேப்ரிக்கும் உங்களுக்கு நான் வந்து பிக் எடுத்து அனுப்புவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ப்ளஸ் அதுக்கு மேட்ச் ஆனால் மட்டும்தான் நான் பண்ணித்தரேன். அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது ரீயூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் பண்ணித்தரேன். கண்டிப்பாக எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள்.
இப்போ ஒரு ஹேண்டை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஹேண்டையும் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிட்டு அதே மாதிரி சேம் மெத்தடில் தைச்சிடலாம். இப்போ நான் வந்து ஹேண்டுக்கு வந்து 2 ஸ்டிச்சஸ் போட்டுறேன். எப்பயுமே வந்து ஸ்டிச் பண்ணும் போதே ஸ்டிச் பண்ணால் தான் வந்து பண்ணுவோம். இல்லை அப்புறமா பண்ணலான்னா ஹேண்டெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஒன்ஸ் ஜாயின் பண்ணிவிடுவோம். அதனால் நான் வந்து உடனே போட்ட உடனேவே 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். இப்போ இன்னொரு பக்கமும் ஹேண்டை ஜாயின் பண்ணிக்கலாம். ஹேண்டு ஜாயின் பண்ணும்போது அந்த எம்ப்ராய்டிங்கில் உள்ள வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் எடுத்துருங்க. ஏன்னா வந்து ஊசி அடிபட்டு உடஞ்சிரும். ஒன்ஸ் ஊசி உடஞ்சிரும், இல்லைன்னா வந்து ஸ்டோனில் ஏறிடும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எம்ப்ராய்டிங் பண்ணும்போது அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ கீழ்பாட்டை ஜாயின் பண்ண போகிறோம். கீழ்பாட்டை அதே தான், நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் டாட்டு வச்சுருப்போம் 2 பக்கமும். அதுதான், அதனால் வந்து தெரியாது, கரெக்டாக இருக்கும். ஜாயின் பண்ணால் அதில் மெஷர் பண்ணாலே தெரியும். இப்போ வந்து இதில் 14 இருக்கும், அதில் 16 இருக்கும். அப்போ வந்து இந்த பக்கம் 1 இன்ச்சஸ், இந்த பக்கம் 1 இன்ச்சஸ் டாட் வைக்கணும். இதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ இதில் 20 இருக்குது, கீழ்பாட்டு 20 இருக்குது, மேல் பாட்டு 16 தான் இருக்குது. அப்படின்னா பேலன்ஸ் 4 இருக்குது. அப்போ 4னால் இந்த பக்கம் 2 இன்ச்சஸ் டாட் வைக்கணும், அந்த பக்கம் 2 இன்ச்சஸ் டாட் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும். அதனால் மெஷர் பண்ணிக்கணும். 2த்தையும் மெஷர் பண்ணி எது வந்து அதிகமாக வருது அப்படின்னு பார்த்துக்கணும். இது வந்து கீழ்பாட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஒன்றில் ப்ளீட்டட் டாட்டை குட்டியாக வச்சுக்க வேண்டியதான் 2 பக்கமும். இப்போ மேல் பாட்டு இதில் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி, அதிகமாக இருக்கிற மாதிரி, அதில் கீழ்பாட்டு அதிகமாக இருந்துச்சு. அதாவது நீங்கள் ரீயூஸ் பண்ணிங்கன்னா கீழ்பாட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழ்பாட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழ்பாட்டுக்கு ப்ளீட்டட் லைட்டாக 2 ப்ளீட்டட் வச்சுக்கலாம். 2 பக்கமும், அதாவது டாட் வைக்கிற சைடாட்டுமே 2 பக்கமும் குட்டியாக ப்ளீட்டட் வச்சுக்கலாம். வச்சுட்டிங்கன்னா அதுக்கு கரெக்டாகிடும். இப்போ 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணி தைச்சாச்சு. 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு அவுட்லுக் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஹேண்ட்லேருந்து ஆல்ரெடி ஹிப்லேருந்து ஜாயிண்ட் இருக்குது. ஹிப்லேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் ஜாயிண்ட்டு, ஓவர்லாக் எல்லாமே இருக்குது. நம்ம என்னென்னா ஹேண்டுலேருந்து ஹிப் வரைக்கும், அதாவது ஏற்கனவே விட்டது வரைக்கும் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், ஆல்ரெடி எல்லாமே கீழெல்லாம் இருக்குது. கீழ் பாட்டில் உள்ள எல்லா பாட்டுக்குமே எல்லாம் இருக்குது. ஓவர்லாக்லேருந்து ஸ்டிச்சஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. கீழெல்லாம் பிரிக்கவே தேவையில்ல. ஃப்ரண்ட்டில் மட்டும் கட் பண்ணிட்டு அந்த ஓரத்தை 2 பக்கம் ஓரத்தை மட்டும் லைட்டாக ஒரு 2 இன்ச்சஸ் வரைக்கும் பிரித்தாலே போதும் ஹிப்பு. ஏன்னா ஜாயின் பண்ணணுங்கிறதுக்காக. இதுதான் ஓவரால் அவுட்லுக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ, யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கும். பாருங்கள், ஜிப்பு ஜிப் வந்து கீழ் பார்த்த மாதிரி வச்சுக்கலாம், மேல் பார்ட் மேலேனாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது வச்சுக்கலாம். கஸ்டமர் எனக்கு வந்து கீழே இருக்கிற மாதிரி வைங்க அப்படின்னாங்க, அதனால் கீழே இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இதுதான் அவுட்லுக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது, கான்ட்ராஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த எம்ப்ராய்டிங் ஃப்ளவருமே மேட்ச் ஆகிக்கிட்டு சாண்டிலுக்கு, அதனால் பர்ஃபெக்ட்.